ஒரு நல்ல ட்ரெய்னர் கிடைக்கல. இது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போலாம் வந்து ட்ரெய்னர் சொல்லி நிறைய ஏமாத்துறாங்க எல்லாரையும். ஸோ ஒரு ப்ராப்பர் ட்ரெய்னர் அப்போ எனக்கு கிடைக்கல. ஸோ இப்போ என்னோட டயட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுட் ஒரு கரெக்ட் டைமுக்கு சாப்பிடுவேன். ஃபுட் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப்பே பண்ண மாட்டேன். சுத்தமாக ஸ்கிப் பண்ண மாட்டேன். அண்ட் எவ்ரிடே ஜிம் போவேன். லைக் எவ்ரிடே ஒர்க் அவுட் பண்ணுவேன். எவ்ரிடே ஆஸ் இன் ஒரு 1 வீக்ல அட்லீஸ்ட் ஒரு 5 டைம்ஸ் கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணிடுவேன். மாடலிங்லாம் முடிச்சுட்டு ரொம்ப டயர்டாக வரும்போது சில வாட்டி வேக்கப்போடையே தொங்கியிருக்கேன். ஆனால் வந்து அந்த மாதிரி பண்ணவே கூடாது. ஒரு ட்ரிங்க் மாதிரி பண்ணுவோம். நம்ம வந்து அது கசாயம் நான் ஃப்ரெண்டு கிட்டலாம் காமிச்ச இதுனா கசாயம்னு சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன் ஸ்கின் டீடாக்ஸ் ட்ரிங்க் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ தண்ணியில் வந்து சின்னமன் இருக்குல்ல, பட்டை போட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் நல்ல ஹேர் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மாடலிங் வந்து டெய்லி ஹீட் போட்டு முடி சுத்தமாக போயிடுச்சு. அதனால நான் இந்த ஹேர் கட்ல தான் இருந்தேனே ஒரு 2 இயர்ஸா. இப்போதான் கொஞ்சம் முடி லாங் ஆயிருக்கு. இப்போ நான் உங்களோட இன்ஸ்டா பேஜ் பார்க்குறப்ப வந்து பயங்கர ஃபிட்னஸாக இருக்கீங்க. உங்களோட ஃபிட்னஸோட ரொட்டீன் சொல்லுங்க. ஸோ ஃபிட்னஸ் ரொட்டீன் என்னோட ஃபேவரட் கொஸ்டின் கேட்டிங்களே. அப்படியா? ஆமா. ஸோ ஃபிட்னஸ் வந்து ஃபர்ஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்ணும்போதே காலேஜ்ல ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ வந்து வீட்டில் கேட்கும்போது ஜிம்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு சரி ஓகே ஒரு மாதம் மட்டும் ஜும்பா கிளாஸ் போயிட்டேன். நெக்ஸ்ட் மந்த்தே வந்து அப்படியே ஜிம்முக்கு மாற்றிட்டேன். ஆனால் வீட்டில் சொல்லாமல் தான் ஃபர்ஸ்ட் ஜிம்மே ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து ஸ்லோவாக டெவலப் பண்ணி அப்போ வந்து ஒரு நல்ல ட்ரெய்னர் கிடைக்கல. இது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போல்லாம் வந்து ட்ரெய்னர் சொல்லி நிறைய ஏமாத்துறாங்க எல்லாரையும். ஸோ ஒரு ப்ராப்பர் ட்ரெய்னர் அப்போ எனக்கு கிடைக்கல. பட் நான் எப்படியாச்சும் இம்ப்ரூவ் பண்ணேன். என்னோட ஒர்க் அவுட் அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். ஸ்லோவாக வந்து ப்ராப்பர் மென்டார் கிடைச்சாங்க. ஸோ அவங்க கீழே நல்லா ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் ஃபுட் ஹேபிட்ஸ் வந்து நான் வந்து ஆக்சுவலி பார்ன் வெஜிடேரியன், பிராமின் ஃபேமிலியிலேருந்து. பட் எனக்கு ப்ரோட்டீன் கரெக்டாக கிடைக்காததுனால தென் ஐ ஸ்டார்டட் ஈட்டிங் எக்ஸ்லாம். ஸோ என்னோட டயட் ஹேபிட்ஸே நான் நிறைய மாற்றிருக்கேன். சாக்ரிஃபைஸ் சொல்ல முடியாது, பட் என்னோட சாய்ஸ் ஃபார் மை ஹெல்த் மெயின்டெனன்ஸ் நிறைய ஹேபிட்ஸ் மாற்றிருக்கேன். ஸோ இப்போ என்னோட டயட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுட் ஒரு கரெக்ட் டைமுக்கு சாப்பிடுவேன். ஃபுட் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப்பே பண்ண மாட்டேன். சுத்தமாக ஸ்கிப் பண்ண மாட்டேன். அண்ட் எவ்ரிடே ஜிம் போவேன். லைக் எவ்ரிடே ஒர்க் அவுட் பண்ணுவேன். எவ்ரிடே ஆஸ் இன் ஒரு 1 வீக்ல அட்லீஸ்ட் ஒரு 5 டைம்ஸ் கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணிடுவேன். ஷூட் இருந்தால் கூட நான் ஸ்கிப் பண்ண மாட்டேன் ஒர்க் அவுட். ஏதாச்சும் ஸ்ட்ரெஸ் இருந்தால் கூட ஒர்க் அவுட் பண்ணால் ஒரு நல்லா ஃபீல் பண்ணுவேன். ஸ்கின் கேர் ரொட்டீன்ல என்ன மாதிரி பண்ணுவீங்க? ஸ்கின் கேர் வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஸ்டார்டிங்லேருந்தே. ஸோ நான் வந்து ஒரு 8th ஸ்டாண்டர்ட்லேருந்தே ஸ்கின் கேர்னு பண்ணிட்டு இருக்கேன். நடுவில் வந்து மாடலிங்லாம் முடிச்சுட்டு ரொம்ப டயர்டாக வரும்போது சில வாட்டி வேக்கப்போடையே தொங்கியிருக்கேன். ஆனால் வந்து அந்த மாதிரி பண்ணவே கூடாது. பட் இப்போ வந்து ரொம்ப ஐ எம் ஸ்ட்ரிக்ட் வித் மை ஸ்கின் கேர். லைக் பேசிக்கலி கிளென்சர், மாய்ஸ்சரைசர், சன்ஸ்கிரீன் மஸ்ட். ரொம்ப டீப்பாக போகாமல் இந்த பேசிக்காக பண்ணாலே போதும். ஸோ அதை நான் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுறேன். அதுக்கான ஃபுட் ரொட்டீன் என்ன வருது? ஃபுட் ரொட்டீன் வந்து ஐ ட்ரை டு டேக் இன் ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் வெஜிடபிள்ஸ். ஓகேங்களா, டிஃப்ரெண்ட் வெஜிடபிள்ஸ். அதுக்கப்புறம் வந்து ஒரு ட்ரிங்க் மாதிரி பண்ணுவோம். நம்ம வந்து அது கசாயம் நான் ஃப்ரெண்டு கிட்டலாம் காமிச்ச இதுனா கசாயம்னு சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன் ஸ்கின் டீடாக்ஸ் ட்ரிங்க் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ தண்ணியில் வந்து சின்னமன் இருக்குல்ல, பட்டை போட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்ற தெரியல, அதுக்கு லவங்கம், ஜிஞ்சர், அதுக்கப்புறம் மின்ட் இதெல்லாம் பாயில் பண்ணிட்டு, வெந்தயம் இது பாயில் பண்ணிட்டு குடிப்பேன். ஸோ இது வந்து ஒரு ஸ்கின் ட்ரிங்க். உள்ளேந்தே நல்லா க்ளோ. டெய்லி ஆல்மோஸ்ட் ட்ரை பண்ணுவேன். மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு பண்ணுவேன். அப்புறம் வந்து பீட்ரூட் சாப்பிடுவேன், கேரட் சாப்பிடுவேன். எம்டி ஸ்டொமக்ல அப்படி இல்லை, த்ரூ அவுட் த டே வந்து பிஃபோர் ஃபுட் ஒரு 30 minutes முன்னாடி குடிச்சா நல்லா இருக்கும். மூவி சைடு இப்போ நம்ம போறனால நம்மளோட ஸ்கின் கேர் வந்து கொஞ்சம் க்ளோ பண்ணிக்கணும். ஸோ ஹேருக்கான ட்ரீட்மெண்ட்லாம் என்ன? ஓ மை காட், ஹேருக்கு வந்து ஐ ஹவ் பீன் த்ரூ வர்ஸ்ட். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் நல்ல ஹேர் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மாடலிங் வந்து டெய்லி ஹீட் போட்டு முடி சுத்தமாக போயிடுச்சு. அதனால நான் இந்த ஹேர் கட்ல தான் இருந்தேனே ஒரு 2 இயர்ஸா. இப்போதான் கொஞ்சம் முடி லாங் ஆயிருக்கு. ஸோ முடி வந்து கண்டிப்பா எனக்கு ரொம்ப கேர் பண்ண வேண்டியதா இருக்கு. அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். பட் எஸ், ஷாம்பூயிங் ப்ராப்பர்லி, ஹேர் மாஸ்க், அதுக்கப்புறம் வந்து டெய்லி லீவ்-இன்ஸ்லாம் யூஸ் பண்றது. நேச்சர் சம்பந்தமா வந்து ட்ரை பண்ணலாம். பட் அது இன்னும் கஷ்டமா இருக்கு. லைக் ஷீக்காலாம் எங்க அம்மா ட்ரை பண்ண சொன்னாங்க. அது ட்ரை பண்ண இன்னும் ரொம்ப ட்ரை ஆயிடுச்சு முடி. அதனால அதை ட்ரை பண்ணல. அது இல்லாம வந்து ஹேர் கேர் வெளியில பண்றோம், ஓகே, பட் ஃபுட் இன்டேக் தான் மெயின். ஸோ நான் என்னோட ப்ரோட்டீன் ப்ராப்பரா நான் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமே ஐ சா குட் ரிசல்ட்ஸ் வித் ஹேர்.
டிராவல் உங்களுக்கு பிடிக்குமா? ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்ச பிளேஸ்னா என்ன சொல்லி? ஐ ஹவ் நாட் பின் டு நிறைய பிளேசஸ் தான், பட் தாய்லாந்து நான் போயிருக்கேன் 2 times. ஸோ தாய்லாந்து வந்து வை ஐ லைக் தாய்லாண்ட் இஸ் அந்த பீஸ்க்காக. அந்த ஐலாண்ட்ஸ் இருக்கும் இல்லைங்களா. ஸோ ஐ எம் நாட் ஆஃப் ஒரு சிட்டி பர்சன் மாதிரி இல்லை. லைக் சிட்டி போயிட்டு டிஃப்ரெண்ட் மால்ஸ் கிளப்ஸ் அந்த மாதிரி ஐ எம் நாட் த பர்சன். எனக்கு ரொம்ப ஒரு குவைட்டா ஒரு நல்ல சீனரியா எனக்கு இருந்தால் நான் அங்கேயே உட்காந்துருவேன். ஃபார் நவ் ஐ விசிட்டட் தாய்லாந்து, அதனால ஐ லவ் தாய்லாந்து. பார்ப்போம் லைக் ஃபியூச்சர்ல ஐ விசிட் மோர் பிளேசஸ். அப்போ வந்து இன்னும் ஃபேவரேட்ஸ் ஏதாச்சும் வருதாலும். பக்கெட் லிஸ்ட் ஏதாச்சும் இருக்குங்களா? கண்டிப்பா நார்தர்ன் லைட்ஸ் பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. பக்கெட் லிஸ்ட். ஆமா, அது பார்ப்பேன். அப்புறம் வந்து இட்லி, ஏன்னா இட்லிலையும் பார்த்துருக்கேன் அந்த ப்ளூ வாட்டர், அதுல எனக்கு ஸ்விம்மிங் பண்ண ரொம்ப பிடிக்கும். எஸ்பெஷலி வந்து இது மென்ஷன் பண்ணோம், தாய்லாந்துல வந்து ஒரு ஐலாண்ட் இருக்கும் லவ்லாடின்னு சொல்லிட்டு. ஐ லவ் தட் பிளேஸ். பக்கெட் லிஸ்ட்ல வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஃபுட் அப்படின்னு ஒரு இதுதான் அப்படின்னு உங்களுக்கு பிடிச்சது ஃபுட்னா எல்லாமே ட்ரை பண்ணிட்டனால பக்கெட் லிஸ்ட்ல எதுவுமே இல்லை இப்போதைக்கு. வந்து இப்போ சாப்பிட்டதுலாம் போதும், நிறைய சாப்பிட்டு இப்போ இதுக்கப்புறம் ஹெல்த்தியா தான் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு ஒரு டிசிஷனுக்கு வந்துட்டேன் நான். ரக்ஷன் வந்து இப்போ ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டா இதான் ஃபர்ஸ்ட் மூவி நினைக்கிறேன் அவருக்கு, ஹீரோவா ஃபுல் ஃபிளெஜ்டா. ஸோ அவர் வந்து ஒரு ஹீரோவா பண்றப்ப ஸோ நம்மளுக்கு வந்து கொஞ்சம் அவங்களுக்கு ஈக்குவலா கேரக்டர் இருக்கா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுச்சா, இல்ல முன்னாடி டைரக்டர் பேசிக்கிட்டீங்களா? சார் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணார் ஆக்சுவலி. எனக்கு பாத்தீங்கன்னா இதுல எனக்கு இன்ட்ரோடக்ஷன் சாங் இருக்கு, ஹீரோக்கு இல்லைன்னா கூட எனக்கு இன்ட்ரோடக்ஷன் சாங் இருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு சாங் இருக்கு விச் ஐ எம் சிங்கிங் மூவில இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு லவ் சாங் இருக்கு. அண்ட் நல்லா தான் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. லைக் ஃபார் மோர் தென் ஐ எக்ஸ்பெக்டட். ஒரு ஹீரோயினா பண்ணும் போது வாட் ஐ எக்ஸ்பெக்டட் அதோட ஜாஸ்தியாவே எனக்கு இம்பார்ட்டன்ஸ் இருந்துச்சு இதுல. அது ஃபர்ஸ்ட் டே சார் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. சிங்கிங் சொல்லிட்டீங்க, பண்ண சொல்லிட்டீங்க. ஆமா, அந்த பாட்டு பாடுனீங்கன்னா நான் வந்து வெரி பேட் அட் சிங்கிங். ஓகேங்களா, வெரி பேட் அட் சிங்கிங். அப்போ கூட நீங்க கேக்குறீங்களே. ஓகே, அது வேணா நான் வேற ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு. சூப்பர். காதலாசை பாடட்டா? தாராளமா. ஓகே. காதலாசை யாரை விட்டதோ, உன்னுற்றை பார்வை ஓடி வந்து உயிரை தொட்டதோ, காதல் தொல்லை தாங்கவில்லையே, அதை தட்டி கேட்க உன்னை விட்டால் யாரும் இல்லையே, யோசனை. சூப்பர் 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 சூப்பர். சூப்பர் சூப்பரா பண்ணீங்க. இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால வந்து பாட்டு கேட்டு பாட சொன்னா வந்து நான் இந்த பாட்டுக்கு வந்துருவேன். ஃபேவரட் சாங் லிஸ்ட்ல இருக்கு. ஆமா. உமன் சென்ட்ரிக் மூவிஸ் இப்பெல்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து இப்போ உமன் சென்ட்ரிக் பேஸ்ல ஏதாச்சும் ஒரு மூவி வந்தா கண்டிப்பா ஏன்னா இப்போ ஸ்டார்டிங் தான் வந்திருக்கீங்க, நான் எடுத்தோன்னே உமன் சென்ட்ரிக் மூவிலாம் அப்ரோச் பண்ணுவாங்களான்றது தெரியாது. உங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்க பண்ணுவீங்களா? எனக்கு வந்தா கண்டிப்பா ஐ வில் ட்ரை டு டூ மை பெஸ்ட் இல்லைங்களா. பட் பிஃபோர் தட் வந்து when they take my audition, I feel வந்து the director, the creator of the movie, அவங்க வந்து they should think of me as if I'm worthy of that character. ஓகேங்களா. அண்ட் பிஃபோர் ஒரு உமன் சென்ட்ரிக் மூவி பண்றதுக்கு ஐ வாண்ட் டு டெவலப் மை செல்ஃப் அவ்வளோ ஸ்ட்ராங்கா தட் ஒரு மூவி என் ஷோல்டர்ஸ் மேல ரிலை பண்ண முடியும்னு சொல்லிட்டு. புரியுது புரியுது. ஸோ உங்களுக்கு நீங்க பர்சனலா வந்து ஒரு படம் சூஸ் பண்ணும்போதோ ஸோ பர்சனல் ஹோம்ஒர்க்னு ஒன்று இருக்கும். ஒரு கேரக்டரை நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம அதுக்குள்ள நம்ம அடாப்ட் பண்ணிக்கிறது. ஏன்னா ரியல் லைஃபுக்கும் அந்த லைஃபுக்கும் டிஃப்ரெண்டா இருந்துச்சு. ஸோ அதை எப்படி அடாப்ட் பண்ணிக்கிறீங்க, என்ன ஹோம்ஒர்க் பண்ணிக்கிறீங்க? ஆமா கண்டிப்பா. ஸோ ஃபர்ஸ்ட் டே நான் கேட்பேன், ஓகே டைலாக்ஸ் இது ஓகே, பட் இது என்ன மாதிரி ஒரு கேரக்டர், லைக் ஒரு குவைட்டான கேரக்டரா இல்ல எந்த மாதிரி ஒரு திருத்திருனா இருக்க கேரக்டரா, அந்த மாதிரி நான் ஃபர்ஸ்ட் டே நான் கேட்பேன் டைரக்டர் சார் இல்ல அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் யார்கிட்டயாச்சும் கேட்பேன். ஸோ அவங்க அதை எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. ஸோ அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் வச்சுட்டு இந்த கேரக்டர் வந்து இந்த சீனுக்குள்ள இருந்தா அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட் டே அது யோசிச்சுட்டு ஸோ அந்த மோட்ல ஐ ட்ரை டு ஸ்பீக் பை டைலாக்ஸ். ஸோ இவங்க எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க, இவங்க எப்படி ஒரு டைலாக் போகுதுன்னா இவங்க அந்த டைலாக் இவங்க எப்படி ஜட்ஜ் பண்ணிட்டு அந்த எக்ஸ்பிரஷன் எப்படி கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஐ ட்ரை டு டூ மை ஹோம்ஒர்க். ஸோ இவ்வளோ நேரம் எங்களுக்காண்டி இந்த படங்களை பற்றியும் இல்லை உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். Don't forget to subscribe Miss Vav Tamila. Subscribe பண்ணுங்க, எல்லா வீடியோஸும் லைக் பண்ணுங்க, உங்களுடைய கமெண்ட்டை கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. Thank you so much.